டே மச்சான் மோகன். சொல்கிற மாப்பிள்ள, என்னடா விஷயம்? டே காலையிலேருந்து ரொம்ப தலைவலியாக இருக்குடா, வாடா ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். நீ தாண்டா என் நண்பன், வாடா போவோம். டே மச்சான் பழனி, எங்கடா போற? டே மச்சான் பிரியாணி சாப்பிட போறேன்டா, நீயும் வரியா? அண்ணே வாழல. டே நீ வாழ்ந்த எனக்கு என்ன, நீ வாழலன்னா எனக்கு என்னடா? அட டே அண்ணே தண்ணியை போடுங்கண்ணே. டே நாங்கள் காலையிலேயே தண்ணி போட்டு தான் வந்திருக்கோம், நீ சோத்த போடு. அட டே காலையிலேயே வறுத்து எடுக்கிறானே. என்னையா சோறுலாம் வித விதையா இருக்கு? வித விதையா இருந்தா விதைய பொறுக்கிட்டு சோத்த தின்னியா? அண்ணே கூட்டு இல்லையா? நீங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கூட்டணும். என்னண்ணே சாம்பார் ஆறா ஓடுது? அதனால தான் தம்பி அதுக்கு சாம்பார். அண்ணே கீரை இல்லை, இந்த கீரை வரும் தம்பி. அண்ணே ஊருக்கா இருக்கா? நான் ஊருக்கு போக 2 நாள் ஆகும் தம்பி. தம்பி இலை எடுக்கலையா? சாப்பிட்டு முடிச்சாதானே இலை எடுக்கணும். ஆல்ரெடி சாப்பாடு அப்படியே இருக்குது, நீ சாப்பிட்டு இலையை எடுத்து போட்டுரு. ஹாய். ஹாய். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? அப்படின்னா என்னது? அப்போது ஃபேஸ்புக்கில்? நோட் புக்கு தெரியும், ஆனால் அந்த ஃபேஸ்புக்குனா என்னது? அப்போது நீங்கள் சோசியல் மீடியாவிலே இல்லையா? இல்லைங்க, நான் படித்தது தமிழ் மீடியம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஏங்க ப்ரோ சிக்கனை வெட்டினா மட்டும் சிக்கனுன்னு சொல்கிறாங்க, ஆமாம். அப்போது கோட்டை வெட்டினா மட்டும் ஏன் மட்டனுன்னு சொல்கிறாங்க ப்ரோ? சற்றே சிந்திக்கக்கூடிய விஷயம். வணக்கம், செய்திகள் வாசிப்பது உங்கள் ராதாகிருஷ்ணன். கனத்த மழை காரணமாக நாளை முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஐ ஜாலி ஜாலி. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு அழுகிறியா? அட ஏங்கப்பா நீங்கள் வேற, நான் எப்படா லீவ் விடுவாங்கன்னு செய்தியே பார்த்துட்ருக்கேன். என்ன போய் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறீங்களேப்பா, கொஞ்சம் திரும்பி பாருங்க அங்கே. ஐயோ கொஞ்சம் திரும்பி பாருயா, அழுகுறது அவன் இல்லை நான். ஏம்மா நம்ம பையன்தான் அழுவான்னு நினச்சி நான் வருத்தப்பட்டா நீ அழுதுட்டு இருக்கிற, அவன் சந்தோஷமா இருக்கான். பின்ன என்னங்க, அவங்க பாட்டு கவர்மெண்ட் லீவ் விட்டுறது, மழை வருதுன்னு இவனை யார் கட்டிக்கிட்டு அழுகிறது? நீங்களும் ஆஃபீஸ் பூந்து போயிடுவீங்க. இவனை வச்சுட்டு என்னால் எப்பரா சமாளிக்க போகிறேன்னு நினச்சி அழுவாச்சு வந்துடுச்சுங்க.